இன்னைக்கு படத்துக்கு போனோம்ல அதை நினைச்சு ரொம்ப சேடா இருக்கு. ஏன் படம் என்ன நல்லா தானே இருந்தது? படம் நல்லா இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம். ஓகே, நாங்க இப்ப எந்த படத்தை பத்தி பேசுறோம்னா, இன்னைக்கு நாங்க மலையோட ஒரு படத்துக்கு போனோங்க, பராசக்தின்னு ஒரு படம். அதை பத்தி தான் இப்ப நாங்க பேசிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து சுதா கோங்கரா எடுத்துருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி அவங்க வந்து சூரியரை போட்டு, இறுதி சுற்று, இது மாதிரி வந்து ஒரு உண்மை கதையை வச்சு நிறைய படம் எடுத்துருக்காங்க. ஆனா இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாக்குறப்பே அவங்க படம் மாதிரியே எனக்கு தெரியல. நீ என்ன ஃபீல் பண்ற? ரொம்ப ஸ்லோவா போச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்ல கருத்து இருக்கு, பட் அது வந்து உணர்ச்சி பூர்வமா எந்த டைலாக்குமே கிடையாது, சும்மா ஃப்ளோலயே போச்சு. அதர்வாவுமே எதுக்கு இந்த ஆக்டிங் வந்து சூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அதனோட கான்செப்ட் கொஞ்சம் கம்மி. அதர்வா வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்திருப்பாரு. அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்ன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல அவர் பர்சன் அதோட கட் ஆயிரும். ஆனா சிவகார்த்திகேயனோட ஜெயம் ரவி சூப்பரா நடிச்சிருந்தாரு. அவரோட வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாரு. இன்டர்வல் அப்புறம் நீ கவனிச்சியா, 2 பேரும் வந்து எங்க வெளியில விடுங்க, நான் வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இவ்வளவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் போன் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்றப்ப செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டா வந்து மூவ் ஆச்சு. அடுத்து என்ன நடக்கும்ன்றது மாதிரி ஓரளவுக்கு பார்க்கலாம். ஆமா, படத்துல பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா இந்த கேமராவா இருக்கட்டும், விஷுவல்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது. அதே மாதிரி ஜிவி மியூசிக் நல்லா இருந்தது. மற்றபடி எந்த பாட்டுமே அந்த அளவுக்கு பெருசா இல்லை. ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சூப்பரா இருந்தது. அதாவது கூஸ்பம்ப்ஸ் சீன்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா அந்த படத்துல ரொம்ப 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 கம்மி இல்லவே இல்ல. எந்த சீனுமே வந்து ஒரு அவங்க சொன்ன உடனே நமக்கு வந்து ஒரு கொந்தளிக்கிற மாதிரியோ ஒரு உணர்ச்சி பூர்வமான சீனோ வந்து இல்ல. எனக்கு கேட்டா இது வந்து ஒரு டைம் பார்க்கலாம், ஒரு டைமே ரொம்ப சேடா பார்க்கலாம். ஆமா, ஏன்னா வந்து படத்துல ஒரு காமெடியா கொண்டு போயிருந்தாங்களோ, ஒரு லவ்வா காமெடினா இது வந்து ஒரு போராட்டமான கதை தான், இருந்தாலும் ஒரு காமெடி மாதிரி வச்சிருந்தாங்கன்னா படம் வந்து ஒரு லேக் இல்லாம போகும். நான் டைரக்ஷனா பார்த்தா சுதா கோங்கரா வந்து கரெக்டா எடுத்துருக்காங்க. ஆனா வந்து எப்படி சொல்றதுன்னா கன்வே பண்ண விதம் வந்து ரொம்ப ஸ்லோவா போச்சு. போன தியேட்டர்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு மிஞ்சி போனா எத்தனை பேர் இருந்திருப்போம்? 50 பேர் இருந்திருப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் டே நாங்க போனது வந்து செகண்ட் ஷோ. ஆனா வந்து இவ்வளவு கூட்டம் கம்மியா வந்தது நான் இந்த டைம் தான் பாக்குறேன். எனக்கு ஏதோ 25th ஃபிலிம்னு சொல்ற அளவுக்கு இந்த படத்துல பெருசா இல்ல. ஆமா, இதுக்கு ஆனா எங்களுக்கு இந்த படம் வந்து டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ ஒரு டைம் படத்தை பார்க்கலாம். பொங்கலுக்கு இது ஒர்த்தான படமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. உங்களுக்கு பொங்கலுக்கு ஏதாவது பொழுது போகணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா போய் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு புது படம் வந்தா பார்த்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்.